ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். எடப்பாடி பழனிசாமியுடன் பனிப்போர் நடத்தி வந்த செங்கோட்டையன் திடீர் சமரசம். பேரவையில் எடப்பாடியை வணங்கி பேச்சை தொடங்கியதால் பலரும் வியப்பு. போட்டித் தேர்வுகளை எழுத 500 மாணவர்கள் தங்கி பயிலும் பயிற்சி மையம் சென்னையில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் விரைவில் புதிய பல்கலைக்கழகம் தமிழக அரசு அறிவிப்பு. பெண்கள் பற்றி தவறாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக போராட்டம். கோவையில் அதிமுக மகளிர் அணியினர் பங்கேற்பு. காஷ்மீர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பதிலடி தரப்படும் பிரதமர் மோடி சூளுரை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சென்னை ஷெனாய் நகரில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான 57 பேரில் 50 பேர் நான் முதல்வன் திட்ட மாணவர்கள்தான் என பெருமிதம் தெரிவித்தார். இதை நாம் தக்கவைத்து தேர்ச்சி எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என அவர் கூறினார். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சென்னை ஷெனாய் நகரில் 40 கோடி மதிப்பீட்டில் 500 மாணவர்கள் தங்கி பயிலும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பயிற்சி மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தில் படித்து யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நாளை மறுநாள் நடைபெறும் பாராட்டு விழாவில் தாமும் கலந்து கொள்ள இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். காஷ்மீர் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக தமிழகம் மற்றும் கேரள எல்லையான புளியரையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். காஷ்மீர் பகல்காம் சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் தமிழகம் மற்றும் கேரள எல்லை பகுதியான புளியரை சோதனை சாவடி பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களுக்கும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் வாகனங்களுக்கும் முறையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே எல்லை பகுதிகளுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது இந்த தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்நிய நபர்கள் யாரேனும் ஊடுருவாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லைப் பகுதியில் செய்யப்பட்டுள்ளன. மேலும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கும் மசூதிகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானியர்கள் அனைவரும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்ட நிலையில் அட்டாரி வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானியர்கள் வெளியேறி வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பைசரான் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுவதாகவும் பாகிஸ்தான் உடனான சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் மத்திய அரசு அறிவித்தது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் நாட்டு தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் பாகிஸ்தான் சென்றுள்ள இந்தியர்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் தாயகம் திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அட்டாரி மற்றும் வாகா எல்லை பகுதிக்கு வந்த பாகிஸ்தானியர்கள் தங்களது அடையாள அட்டைகள் உள்ளிட்டவற்றை காண்பித்து எல்லை வழியாக பாகிஸ்தான் திரும்பி வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் குடும்ப நல வழக்குகளை விசாரிப்பதற்காக 8 நீதிமன்றங்கள் உள்ளன. பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு கோடை விடுமுறை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஏற்று உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை விடுமுறையொட்டி அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு 15 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் அந்த காலகட்டத்தில் குடும்ப நல நீதிமன்ற அலுவலகங்கள் வழக்கம்போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க சட்டசபையில் சிறப்பு கவனம் ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு காங்கிரஸ், பாமக, விசிக, தவாக, மமக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளன. கலைஞர் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் கல்வித்துறையில் உயர்ந்து நாட்டிலேயே முதலிடத்தில் இருப்பதற்கு காரணமானவர்களில் கருணாநிதியும் ஒருவர் என புகழாரம் சூட்டினார். கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்டுள்ள பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொடுத்துள்ள பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் பல்கலைக்கழகமாக விளங்கிய கருணாநிதி பெயரில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கும்
சதி செய்தவர்களுக்கும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பதிலடி தரப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பீகாரில் 13,480 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்போம் என்றும் பயங்கரவாதிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்காக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது என்று தெரிவித்த பிரதமர் மோடி, சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் வேட்டையாடப்படுவார்கள், தாக்குதல் நடத்தியவர்கள் யாரும் தப்ப முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். இந்தியாவின் தன்னம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது என்றும் பயங்கரவாதிகளை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவோம் என்றும் பிரதமர் மோடி கூறினார். மத்திய அரசின் UPSC தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு சால்வை மற்றும் புத்தகங்களை வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பல கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வாழும் நாடு என்ற சிறப்பு இந்தியாவுக்கு மட்டுமே உண்டு என்று ஆளுநர் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பணிப்போர் நடத்தி வந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சட்டசபையில் இன்று தனது பேச்சை தொடங்கும்போது எடப்பாடியாரை வணங்கி பேச்சை தொடங்குகிறேன் என பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சரும் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏவுமான செங்கோட்டையனுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் இருவரும் பேசுவதை தவிர்த்து வந்தனர். குறிப்பாக செங்கோட்டையன் பொதுக்கூட்ட நிகழ்வுகளில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடுவதை தவிர்த்து வந்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்காக சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்காக எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு செய்திருந்த விருந்தையும் செங்கோட்டையன் புறக்கணித்தார். செங்கோட்டையனின் இந்த திடீர் மனமாற்றம் அதிமுக எம்எல்ஏக்களை மட்டுமின்றி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கோவையில் அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பொன்முடி சைவம், வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி நீக்கப்பட்டார். இந்த நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவையில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை விந்தியா கலந்து கொண்டு பொன்முடிக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்றும் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானை ஐநா சபையிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் மதுரை ஆதீனம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், உலக நாடுகளிலும் இந்தியாவிலும் பாகிஸ்தான் அணிகள் விளையாடுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். எல்லை கதவுகளை மூடுமாறு பிரதமர் சரியான முடிவை எடுத்திருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு மூல காரணம் சீனாதான் என குற்றம் சாட்டிய மதுரை ஆதீனம், பாகிஸ்தானுக்கு சீனா ஆயுதங்களை வழங்கி வருகிறது என்றும் சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். கும்பகோணத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 556 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு குட்கா கடத்தி கொண்டுவரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கொட்டையூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த சொகுசு காரை நிறுத்துமாறு கூறினர். ஆனால் கார் நிற்காமல் சென்றதால் சந்தேகமடைந்த போலீசார் விரட்டிச் சென்று சுற்றி வளைத்தனர். காரை சோதனை செய்தபோது காரில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா கடத்தி வந்திருப்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து குட்காவை காரில் கடத்தி வந்த 3 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.